சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா நான் சொன்னதும் சற்றென்று நின்றுவிட்ட என் குழந்தை அல்லவா நீ. இந்த சாயப்பா உன்னை இன்று தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை சரியாக நீ புரிந்து கொண்ட நேரம் அல்லவா. உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உன்னோடு நான் உன்னை தொடரும் இந்த நேரங்களில் உனக்காக நான் என்ன கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேனோ அதை எல்லாமும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு காரணங்கள் உண்டல்லவா. இந்த சாயப்பா நான் உன்னை தொடர்ந்து வருவதற்கு சில காரணங்கள் இருக்கும் அல்லவா. எதையுமே நீ உணர்ந்து கொண்டு வாழ நினைத்து விட்டால் எல்லாம் உன்னை சரியாகவே புரிய வரும். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கு நன்மதிப்பு உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்காதே. அப்பா சொல்லும் காலங்களும் இனி வரும் நேரங்களும் என் குழந்தைகளுக்கான இந்த அப்பா உன்னை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்ற இந்த நேரம், இதை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நாட்களில் நான் எதற்காக உன்னோடு பேச நினைக்கிறேன் என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா எதையும் காரணமின்றி உன் வாழ்க்கை நடத்துவதில்லை. சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உனக்கு சொல்வதும் இல்லை. எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற ஆழமான காரணங்களை தெரிந்து கொண்டால் இவை ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது நாளைய விடிகளில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இந்த சாயப்பா வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றால் அதற்கு நீயும் உன்னை இப்பொழுதே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா. நான் உனக்கு தருகின்ற இந்த வாக்குறுதியில் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக நான் மாற்றி விடுவேன். எதிலும் என் குழந்தை, நீ என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வார்த்தைகளை சரியாக நீ கேட்டுவிட தயாராகிவிடும். உன்னை நான் எந்த நிலையிலும் தெளிவுபடுத்த எண்ணி இருக்கின்றேன். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் அறையும் குறையுமாக நாம் விட்டுவிடக்கூடாது. அப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது அல்லவா. சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்காக வேண்டி நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக நடக்கிறது அல்லவா. எந்த இடங்களிலும் என் குழந்தை கலங்கக்கூடாது. சாயப்பா சொல்லும் விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, சரி என்று நான் உனக்கு சொல்வது, சரி என்று நான் உனக்கு உணர்த்துவதும் என்னவென்று இனிமேல் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் அப்பாவின் வார்த்தைகளை உதாசீனம் செய்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பாவின் அன்பு எந்த நாளிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா சொல்லித்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் குழந்தை, நீ எதையுமே நினைத்து கலங்காதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கே என்று நடத்துவேன். நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட நான் நினைக்கும் இந்த நேரம், இனி அத்தனையிலும் நீ உன்னுடைய வெற்றியை பெற வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாதல்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த அப்பா நான் இருக்கின்றேன், இந்த அப்பா நான் வருகின்றேன் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்லும் இந்த விஷயங்களில் எப்பொழுதுமே உன்னை நீ அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருப்பதும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை நடத்துவதும் இனி உனக்கான நம்பிக்கையை உனக்கே என்று எடுத்துச் சொல்வதும் சரியானதாக இருக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் சொல்லிவிட நான் எண்ணவில்லை. உனக்கு நான் சொல்லித்தரும் அத்தனை பாடங்களிலும் பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகின்றேன். உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தில் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒன்றை நடத்திவிட வேண்டும் என்று தான் நான் விருப்பப்படுகின்றேன். எந்த இடத்திலுமே நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் நிச்சயமாக எப்பொழுதும் இருக்கும்பொழுது அந்த விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் வரை தெளிவோடு அந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறோம் அல்லவா. அதுபோலத்தான் இனியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக நான் வருவதை நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும். இந்த அப்பாவின் அன்பு கொண்டு
உனக்காக நான் உருவாக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு தெரிந்து கொள். சாயப்பா உன்னை தேடி வருவதும், உனக்கான ஒரு நம்பிக்கை என்னவென்று எடுத்துச் சொல்வதும், இந்த நிலையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பதும், எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெளிவு என்பது என்னவென்று இனிவரும் காலங்கள் நமக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் அல்லவா? நல்ல புரிதல் என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? எதிலுமே நாம் புரிந்து கொள்ளும் இந்த விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தொடரும் இந்த மாற்றங்களை நாம் நிச்சயமாக எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியானதொரு காரணத்தையும் நீ உன் மனதில் நினைவில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி நடக்கும் பல நன்மைகளில் இந்த வாழ்க்கை உன்னால் என்னவென்று காண முடியும். அப்பா இருக்கும் இந்த நேரங்களில் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் உணர முடியும். அப்பா சொல்வது போல மாறி மாறி உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்றுமே சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் வரும். சாயப்பா இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வருவாய் என்பதனை மறக்காதே. உன்னை நான் எப்பொழுதும் உண்மையான அன்போடும் அரவணைத்து கொடுக்கும் இந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ கைவிடவே கூடாது. சொல்லித்தரும் உண்மைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வரும் விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக பெற்று விடுவாய் என்பதனை மறக்காதே. சாயப்பா நிற்கும் இந்த நாள் முழுக்க இனி உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னை எப்பொழுதும் நிலை தடுமாற விடாமல் மனம் தடுமாறி விடாமல் உன்னை நான் மதிப்போடு வாழச் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னை பற்றி நீயே அறிந்திடாத அளவிற்கு நான் உன் மீது அன்பு வைத்து உன்னை தொடர்கிறேன். யாரும் எதையும் உன்னை சொல்ல விடாமல் நான் தடுக்கிறேன். உன்னை யாரும் எப்பொழுதும் காயப்படுத்த விடாமல் நான் துணை இருக்கின்றேன். உன்னை தேடி வரும் பல விஷயங்களுக்காக நான் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாதல்லவா? சாயப்பா எப்பொழுது எல்லாம் உன்னை தொடர்ந்து வருகின்றேனோ, இந்த அப்பா எப்பொழுது எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்குள் நன் மதிப்பை கொடுக்க நினைக்கிறேனோ, அவை ஒவ்வொன்றிலும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றிலும் நீ முழுமையாக நிற்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சரியென்று நினைத்தது எல்லாம் சில நேரங்களில் தவறாகி போகும் பொழுது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் போய்விடும். இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு எந்த ஒரு அன்பும் இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஒன்றிலும் உனக்கு எது சரி எது தவறு எது என்று படுகின்றதோ அவை எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பாவிற்கு உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றின் மீதும் உண்மையான நம்பிக்கை என்னவென்று புரிந்துவிடும் அல்லவா? உன்னோடு நான் சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்களை உனக்கு நடக்கும் பல நன்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்வாய். சாயப்பா நிற்கும் என் குழந்தைக்கு இனி எதை பற்றிய பயமும் தேவையில்லை. இந்த அப்பா நான் இருக்க இனி என் குழந்தை எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு என்பதனை புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் நீயாக இருக்க வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு தருகின்ற அன்போடு நீ இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். எதையுமே அதிகமாக யோசித்து நாம் பதறக்கூடாது. எதையுமே அதிகமாக சிந்தித்து நாம் கலங்கக்கூடாது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் நினைத்து இனி ஒரு நாளும் என் குழந்தை வருத்தப்படக்கூடாது. உன்னை சுற்றி நடத்தப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் சாயப்பா முன்னிற்கும் இந்த நேரம் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் நடத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய புரிதலை உனக்கு நான் கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நிலைத்த தன்மையோடு எப்பொழுதும் நான் உன்னோடு வருகின்ற இந்த காலங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள முடிவெடுத்து விட்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? சந்தோஷமாக எந்த ஒரு நேரத்தையும் நம்மால் கடந்து வர முடியும் என்றால் அந்த சந்தோஷத்தை யாருக்காகவும் நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது. யாருக்காகவும் இதை எல்லாமும் நாம் தொலைத்து விடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள். சாயப்பா சொல்லும் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விருப்பத்தை எடுத்துச் சொல்ல வரும். உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மனது எங்கெல்லாம் உன்னை விட்டு விலகி செல்கிறதோ, உன் எண்ணங்கள் எப்பொழுது எல்லாம் உன்னை விட்டு கலைந்து செல்கிறதோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழந்து தவித்து நின்று கொண்டிருப்பாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய தெளிவுகளோடும் சாயப்பா உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போகலாம். பல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று உனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் சில நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நிறைவான விஷயங்களோடு உன்னை நான் வழிப்படுத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே ஒரு தீர்வு கிடைக்க பெறக்கூடிய காலகட்டத்தில் அந்த விஷயத்தை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது. இத்தோடு இது முடியும் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது என் குழந்தை, அதை நீ தொலைக்கக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நாம் செய்யும் காரியங்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அதற்கான முடிவு உனக்கு கிடைப்பது போலத்தான் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை மறக்காதே. அப்பா சொல்வது போல உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் உன்னை தொடரப்போகிறது என்பதை புரிந்து, இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி உனக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கென்று இந்த அப்பா நடத்தும் இந்த விஷயங்களை நீ எந்த நாளிலும் தொலைத்து விடக்கூடாது. நல்லது வேண்டி சாயப்பா இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை போற்றி பாடும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.